முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொகுதியோட பார்ட் 2 வீடியோ தான் இது குமரன் நகர். ஓகேங்களா, குமரன் நகர்ல தண்ணி எந்த அளவுக்கு நிக்குது, ஆட்டோவோட டயர் முழுகிற அளவுக்கு அந்த அளவுக்கு நிக்குதா. இங்க பாருங்க, என் முட்டி எந்த அளவுக்கு மறைக்கிற அளவுக்கு தண்ணி நிக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். இது எதுவுமே வந்துட்டு சந்துக்குள்ளேயே பொந்துக்குள்ளேயே வச்சு எடுக்க கிடையாது. எந்த அளவுக்கு வண்டிகள் எல்லாம் போயிட்டு வந்துகிட்டு இருக்குது நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். இதுதான் நம்ம மு.க. ஸ்டாலினோட தொகுதியோட லட்சணம். இது பார்ட் 2. அங்க கங்கா தியேட்டர் பக்கத்துல, எவரன் ஸ்கூல் பக்கத்துல நீங்க பாத்திருப்பீங்க எந்த லட்சணத்துல இருக்குன்னு. இது பார்ட் 2. ஏன்னா நீங்க சொல்லலாம் முதலமைச்சரோட தொகுதியில் ஒரு இடத்துல மட்டும்தான்ப்பா அப்படி இருக்கும்ட்டு. இது ஒரு இன்னொரு இடம் தானே, குமரன் நகர். இல்ல கடையில் இருக்கிற போர்டு எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், குமரன் நகர். ஓகேங்களா, இதுவும் நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு சேர்ந்த தொகுதி தான். என் காலம் எந்த அளவுக்கு முழுகுதுன்னு பாத்தீங்கன்னாவே தெரியும். பாருங்க எந்த அளவுக்கு என் முட்டியில இருந்து எந்த அளவுக்கு கீழே தண்ணி நிக்குதுன்னு நல்லா பாத்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. இதை விட நம்ம தெளிவா சொல்ல முடியாது இந்த திமுக ஆட்சியோட லட்சணத்தை. இப்போ நான் கேட்கிறேன், ஏன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் மேயர் பிரியால இருந்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே.என். நேரு, பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே.கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் வந்து யாருமே எந்தவித நடவடிக்கையும் எடுக்காம எதுக்காக இருக்காங்க? மழை பெஞ்சு 3 நாள் ஆகுதுங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொன்னாங்க, எத்தனை புயல் வந்தாலும் சென்னை சமாளிக்கும், அந்த அளவுக்கு துரித பணிகளை நாங்க முன்கூட்டியே செஞ்சு வச்சிருக்கோம்னு இவங்க அமைச்சர் எல்லாருமே சொன்னாங்க. நம்ம ஏவா வேலுல இருந்து எல்லாருமே சொன்னாங்க. ஆனா முதலமைச்சர் தொகுதியிலேயே இந்த லட்சணத்துல இருக்கு. இத்தனைக்கும் இந்த தொகுதியோட மாவட்ட செயலாளர் யாருன்னா நம்ம ஷேக்ஸ்பியர் சேகர் பாபு தான் இந்த தொகுதியோட மாவட்ட செயலாளரும் கூட. முதலமைச்சர் தொகுதிக்கு ஷேக்ஸ்பியர் சேகர் பாபு தான் மாவட்ட செயலாளராகவும் இருக்காரு. நிறைய பகுதியில, கொளத்தூர் தொகுதியில மட்டும் இந்த லட்சணத்துல இருக்கு. இந்த ஆட்சி தான் மறுபடியும் வேணுமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய மக்கள் மீண்டும் 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 திமுக தான் வாக்களிக்க போறாங்க, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க மழை காலத்துல கஷ்டப்படும் போது நினைச்சு பாருங்க, திமுக ஓட்டு போட்டதுனாலதான் நம்மளுக்கு இந்த லட்சணத்துல நம்ம இருக்கோம்னு நினைச்சு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சுக்கலாம். இல்லைங்க, சென்னை எப்பயுமே திமுகவோட கோட்டை, நாங்க திமுக தான் ஓட்டு போட்டு சாவோம்னா செத்து போங்க, நாம எதுவும் சொல்ல முடியாதுங்க.